லாபம் மற்றும் நஷ்டம். இது வடமொழி சொல்லு. இழப்பு அதான் சொல்லணும். எந்த லாபம் வரணும்? லாபம் இழப்பு. இங்கிலீஷில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட்னா என்னங்க? ரைட், சூப்பர். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, போட்ட காசோட அதிகமாக வந்துச்சுன்னா லாபம். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு நோட்டு வாங்குறீங்க, 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 22 ரூபாய்க்கு விற்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா கிடைச்ச 2 ரூபா தானே அது லாபம். அதே 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம், பழமோ நோட்டோ 18 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க. அப்போ என்ன அது? 2 ரூபா நஷ்டம், நட்டம். சரியா? நட்ட சதவீதம் லாப சதவீதம் கண்டுபிடிப்பாங்க. லாப சதவீதமே தான் அது. எவ்வளோ லாபம் உங்களுக்கு? 2 ரூபா. இந்த 2 ரூபா நீ போட்ட காசில் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 20 ரூபாயில் 2 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம்? ஒரு எண்ணோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எவ்வளவு? 20%. பார்த்தோன்னே தெரியும். 20%மா? 10%. எவ்வளவு? 10% லாபம். இதுதான் லாப சதவீதம். நீ எவ்வளோ பணத்தை போட்டியோ அது மூலிமா எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் வந்துச்சோ அது நீ போட்ட பணத்தில் எத்தனை சதவீதம், அதுதான் லாப சதவீதம். அதே மாதிரி நீ போட்ட பணம் 20 ரூபா, இழந்த பணம் எவ்வளவு? 2 ரூபா. நீ போட்ட பணத்தில் இழந்தது எத்தனை சதவீதம்? ஓகேவா? ரைட். இதில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்கும். ஒரு சில வார்த்தையெல்லாம் பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை. அடுத்தது குறிக்கப்பட்ட விலை, மார்க்கெட் ப்ரைஸ். ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. விற்பனை விலை. கடையில் போய் வாங்குகிற ஒரு பொருள், துணி கிணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 3 விலை இருக்கும். அடக்க விலை, குறிக்கப்பட்ட விலை, விற்பனை விலை. வார்த்தைக்கு அர்த்தம் மார்க்கெட். செல்லிங் ப்ரைஸ். தள்ளுபடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாமே பர்சன்டேஜ் தான். எதுலேருந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ண போகிற பர்சன்டேஜ், அதான் மேட்ரு. அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க போகிறேன். பர்சன்டேஜ் தெரியும் எல்லாத்துக்கும். தள்ளுபடி சதவீதம், ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அல்லது டிஸ்கவுண்ட் ரேட். எங்கெங்கே கால்குலேட் பண்ணால் தான். அடக்க விலைன்னா என்ன சார்? ஒரு பொருளை நீ வாங்கிட்டு வர, சந்தையில் சிவப்பேட்டையிலேருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை 15 ரூபாய்க்கு வாங்குற. ஓகேவா? வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் சேர்த்துனா 20 ரூபா வந்துருச்சு. கொண்டு வந்து இங்கே இறக்கியாச்சு, உள்ளே அடிக்காச்சு, ஏற்றுக்கூலி இறக்கூலி எல்லாமே. அதான் அடக்க விலை. ஸோ அடக்க விலை எவ்வளவு? 20 ரூபா. இது எத்தனை சதவீதம்? 100%. அடுத்து குறிக்கப்பட்ட விலை. அதில் நீ வந்து என்ன பண்ணுவ? பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டுவ. சரியா? ஒரு 25%, 25% லாபம் வச்சு என்ன பண்ணுற? ஸ்டிக்கர் ஒட்டுற. 20 ரூபாயில் 25% லாபம் வச்சா எவ்வளோ வரும்? 5 ரூபா. அப்போ அதோட ஸ்டிக்கர் எவ்வளோ ஒட்டுவ? 25 ரூபா ஒட்டுவ. 5 ரூபாங்கிறது என்னது? 25%. 4ல் ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்குனா 25%. கரெக்டாக? அதான் அந்த சதவீதம்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இங்கே ஈஸி. குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு? 25 ரூபா. ஓகேவா? அடுத்தது தள்ளுபடி.
தள்ளுபடி எவ்வளோ சார்னா குறிக்கப்பட்ட விலையிலேருந்து தள்ளுபடி கால்குலேட் பண்ணணும். ஒரு 10% தள்ளுபடி கொடுக்குற. தள்ளுபடி எதுலேருந்து கொடுக்கணும்? குறிக்கப்பட்ட விலையிலேருந்து கொடுக்கணும். தள்ளுபடி நீ அடக்க விலையிலேருந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு லாஸு அந்த மாதிரி நடக்குது ஒரு இடத்துல. ஆனால் எங்கன்னு சொல்ல முடியுமா? கோஆப்டெக்ஸ் இருக்குல்ல, அங்கே தள்ளுபடின்னு சொல்ல மாட்டான், ரிபேட் அப்படிமா. அங்கே தான் அடக்க விலையிலேருந்து உங்களுக்கு தள்ளுபடியில் கொடுப்பான். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 100 தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு 20% தள்ளுபடியில் கொடுப்பான். கோஆப்டெக்ஸில் மட்டும் கொடுப்பான். அந்த 20% யார் கொடுத்துருவோம்? கோஆப்டெக்ஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. ஏன் சார் அது மாதிரி பண்ணணும்? கைத்தறி நெசவாளர் இருக்காங்கள, அவனோட ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே இருக்கும். இதில் கோஆப்டெக்ஸில். ஸோ கைத்தறி நெசவாளர்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அது கொடுக்குறாங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு பவர்லும் அது இதெல்லாம் வந்துருச்சுல, அதனால் அவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. யார் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கங்க. கருத்தில் துண்டு போட வச்சது யார்? அந்த குரூப் தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. இது என்னது? தள்ளுபடி. அப்போ 25 ரூபாயில் 10% போயிடுச்சு. எவ்வளோக்கு விற்பாங்க? எதில் குறிக்கப்பட்ட விலையில் தான் 10% கண்டுபிடிக்கணும். 10% எவ்வளவு? ₹2.50. அப்போ தள்ளுபடி போக எவ்வளவு? விற்பனை விலை எவ்வளவு? தள்ளுபடி எவ்வளவு? ₹2.50. 10%. அப்போ விற்பனை விலை எவ்வளவு? ₹22.50. புரிஞ்சதா? எது எங்கெங்கே கால்குலேட் பண்ணுறாங்கன்னு? மார்க்கு ப்ரைஸ் எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க? அடக்க விலையிலேருந்து பர்சன்டேஜ். எத்தனை பர்சன்டேஜ் போட்டான்? 25%. அப்புறம் தள்ளுபடி, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தள்ளுபடி கொடுக்கணும். விற்பனை தள்ளுபடி கொடுத்ததுப்போ மிச்சம் தானே அது விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ லாபம் எவ்வளோ சார்? லாபம் எத்தனை சதவீதம்? எவ்வளோ லாபம்? போட்ட விலையை பார்க்கணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீ எவ்வளோ ரூபா போட்ட? 20 ரூபா போட்டிருக்க முதலீடு. நடுவில் நடந்தாலும் சும்மா ஜாலக்கு வேலை, ஏமாத்துறதுக்கு. அப்போ தானே போய் வாங்குவோம். அதுக்காக நடுவில் நடந்தால் சும்மா அக்கௌண்ட் கீப்பிங் மட்டும்தான். நீ போட்டது 20 ரூபா, உன் கல்லாப்பெட்டிக்கு உன் பாக்கெட்லேருந்து போனது 20 ரூபா, உன் கல்லாப்பெட்டிக்கு வந்தது எவ்வளவு? ₹22.50. இப்போ போட்ட நடுவிலலாம் பண்ணக்கூடாது. அப்போ லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு உனக்கு? ₹2.50 லாபம். அந்த ₹2.50 எதில் கால்குலேட் பண்ணணும்? 20 ரூபாயில் 2 ரூபா எத்தனை பர்சன்டேஜ்னா அதில் தான் கால்குலேட் பண்ணணும். அடக்க விலையில் தான் லாபம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அப்போ லாபம் எவ்வளவு? ஒரிஜினலான லாபம் ₹2.50. ₹2.50 20 ரூபாயில் எத்தனை சதவீதம்? புரிஞ்சுதா? பர்சன்டேஜ் உனக்கு தெரியும். 8ல் எவ்வளோ? எத்தனை? 10%. 10%. 20 ரூபாயில் தான் பார்க்கணும். நீ 25 ரூபாயில் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னேன். திரும்ப கடைசியில் 10%ன்ற. இப்போ அந்த கணக்கு போய் பாருங்க, புரியும். அந்த 3 அனுப்புனீங்கள அது 20ல் ₹2.50 எத்தனை பங்கு? 8ல் 10லையா? 8ல் ஒரு பங்கு. 8ல் ஒரு பங்குனா எத்தனை பர்சன்டேஜ்? 8ல் ஒரு பங்குனா எத்தனை பர்சன்டேஜிங்க? என்னங்க இவ்வளோ நேரம் இது பண்ணுறீங்க? 4ல் ஒரு பங்குனா எவ்வளவு? 25%. அப்போ 8ல் ஒரு பங்கு 12%. சரியா? இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. போய் ஸ்ட்ராங் ஆகுங்க. கேள்வி கேட்டு கேட்டு படிங்க தயவு செஞ்சு. கரெக்டாக இதையே சால்வ் பண்ணுங்களே, வரும் ஆன்சரு. அஞ்சு 2 எவ்வளவு? 12. 5 2 12. அதை பண்ணியிருந்தாவே பண்ணியிருக்கலாமே. இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதான்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 12%. அப்போ 20 ரூபாய்க்கு வாங்கின பொருளை ₹22.50 விற்றனாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 12%. ப்ராஃபிட் எவ்வளவு? லாபம் எவ்வளவு? ₹2.50. சரியா? ரைட். இதுதாங்க. அதே நட்டம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க.
ரூபாய்க்கு வாங்கி 17 ரூபா 50 காசு விற்ற. அப்போ எவ்வளோ நஷ்டம்? 2 ரூபா 50 காசு. இதில் 2 ரூபா 50 காசு எத்தனை பெர்சன்டேஜ்? எவ்வளவு? அதே 12% தான். 20 ரூபாயில் 2 அதே 12% தான். எவ்வளோ லாபம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லாபம் எவ்வளோன்னு கேட்டால் -12% போடணும். -12% போடணும். சரியா? எவ்வளோ லாஸ்ன்னு கேட்டான், நட்டம் அப்படின்னு கேட்டானா மைனஸ் போடக்கூடாது. சரியா? வெறும் 12 போடணும். புரிஞ்சதா? இதெல்லாம் ட்விஸ்ட் அடிப்பாங்க. இது மாதிரி மொக்கையான சின்ன சின்ன விஷயந்தான் ட்விஸ்ட் அடிப்பான். லாபம்னு கேட்டால் லாபம் இல்லை, ஏன்னா நெகட்டிவில் போயிடுச்சா நஷ்டம்னு காமிக்கும். அதே நட்டம் எவ்வளோன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, இதுவே நெகட்டிவ் தானே. -12 போட்டினாக்கா ப்ளஸ் ஆயிரும், நஷ்டம். இது சரி, நஷ்டம் இது நெகட்டிவா, அந்த மாதிரி அப்படி போடக்கூடாது. நஷ்டம்னு கேட்டால் என்ன பண்ணும்? ப்ளஸில் இருக்கணும். லாபம்னு கேட்டால் மைனஸில் போயிருக்கணும். அங்கே இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். புரிஞ்சுதா? பார்க்கலாமா? அடக்க விலை, நீ போட்ட பணம், குறிக்கப்பட்ட விலை, அடக்க விலையிலேருந்து மார்க் பண்ணுற சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக. அதிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அவன் வாங்க வருவான், தள்ளுபடியாக 50% ஆமாம். இப்போ பாருங்கள் நார்மலாக என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். அங்கே சொன்னான், எப்பயுமே நான் சொல்கிறது உண்டு, உங்களை மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட். அவன் இப்போ ஈவியில் ஒர்க் பண்ணுறான். அவன் ஒரு ஃபேமஸான துணி கடையில் இங்கே சேலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எந்த ஃபீல்ட்லையா இருக்க அப்படின்னா, இல்லை போலீஸ் நினைக்கிறேன், போலீஸ் ஆகிட்டான். இந்த மாதிரி ப்ரைஸிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா. சரியா, எப்படியா ப்ரைஸிங்லாம் எப்படியா ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சார் ஒன்றுமே இல்லை சார், சிம்பிள் சார். என்ன அங்கே மார்க் பண்ணி 100 ரூபா வந்தது, ஃபேக்ட்ரியிலேருந்து வருது, 100 ரூபா அதில் போட்டிருந்தது அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். முன்னாடி ஒரு சைவரை சேர்த்து அதில் மார்க்கெட்டு ப்ரைஸ் 1000 ரூபா போட்டுருவோம் சார். அதான் மார்க்கெட்டு ப்ரைஸ். தள்ளுபடி கொடுப்பான் உங்களுக்கு. தள்ளுபடி 50% தள்ளுபடி. மார்க்கெட்டு ப்ரைஸில் இருந்து 50% எவ்வளோக்கு விற்பான்? அப்போ லாபம் எவ்வளவு? 400 ரூபா. அந்த 400 ரூபா போட்ட பணம் எவ்வளவு? 100 ரூபாயிலேருந்து போடணும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம்? 100 ரூபா போட்டான், அடக்க விலை 400 ரூபா கிடச்சிருக்கு. 4 மடங்கு கிடச்சிருக்கு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 400. ஆமாம், 100 ரூபாமா போட்டது, 500 ரூபாய்க்கு விற்றுருக்காமா. அப்போ எவ்வளோ லாபம்? 400 ரூபா ப்ராஃபிட்டா? இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்னது? 400%. அப்போ எத்தனை மடங்கு லாபம் கிடச்சிருக்கு? 4 மடங்கு. அப்போ 1 மடங்குனா எவ்வளோன்னு பார்த்தோம்? 100%. திரும்ப வீக்காக இருக்கிறவங்க போய் எல்லா வீடியோவும் பாருங்கள். கண்டதை பார்க்காத, நம்ம வீடியோவை பாரு, அங்கே தான் இருக்கும் குழு. ஃபஸ்ட்டு நடத்துனால ஒரு 10 நிமிஷம் எந்த டாப்பிக்காக, 10 நிமிஷமோ 2 நிமிஷம் அந்த கான்செப்ட், அங்கே தான் உனக்கு குழு கிடைக்கும். அதை புரிஞ்சிட்டின்னா டக்குன்னு பாதோன்னு பண்ணுறோம். 4 மடங்கு. சார் இவ்வளோ லாபம் அடிக்கிறானா அப்படின்னா அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அவனுக்கு. வாங்கிட்டு வந்ததோடு சரி, வந்து இறக்குனதோடு சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அந்த பில்லிங்க்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், எவ்வளோ பேர் வேலை செய்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கும். இதுதான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் என்னன்னு சொல்லுவாங்க? கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, மொத்த லாபம். அப்புறம் வந்து கடையில் இறக்குனதுக்கப்புறம் செலவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போக ஒரு ப்ராஃபிட் நிற்கும், அதான் நிகர லாபம். இப்போ நான் சொன்ன செலவெல்லாம் இருக்குல்ல, கரண்ட்டு பில்லு, சம்பளம் கும்பலம், லொட்டு லோஸுக்கு, அதுதான் நிகர லாபம். அது குறைஞ்சிரும். அப்படி பார்த்தாலும் ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். அப்படி பார்த்தா அவன் போட்ட இதில் எவ்வளவு? 50% ப்ராஃபிட் எடுப்பான். அப்புறம் ஓவராலாக நிறைய துணியெல்லாம் டேமேஜ் ஆகும், அதெல்லாம் இருக்குது. சரி ரைட்டு, அதெல்லாம் போக வேணாம், வந்துடுங்க. புரிஞ்சுதா என்னென்னு? அப்போ அடக்க விலையிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டு மார்க்கெட்டு ப்ரைஸ்லேருந்து தள்ளுபடி கால்குலேட் பண்ணணும். அப்புறம் அதான் என்னது? விற்பனை விலை. லாபம் எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் வித்தியாசம் என்ன?
அதான் வந்து என்னது லாபமோ நஷ்டமோ. அதை பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா நம்ம லாப பர்சன்டேஜ் இல்லை நஷ்ட பர்சன்டேஜ் எதில் போடணும்? நீ ஆக்சுவலாக எவ்வளோ பணம் போட்ட? 20 ரூபா அடக்க விலை, அதில் கால்குலேட் பண்ணணும். பர்சன்டேஜ் தான் எல்லாமே, ஆனால் எந்த இடத்துல கால்குலேட் பண்ணுற அதான் முக்கியம். போகலாமா? இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் நடத்துனதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, சரியா? ரைட். ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்ற விலை முறையே. அடக்க விலை 8 ரூபா, விற்றது எவ்வளவு? 12 ரூபா. இதுதான் இந்த பக்கம் எழுதணும். விற்றதை இல்லை நெகட்டிவில் வந்துடும். அப்போ லாபம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை, அதுதான் ஃபார்முலா. அங்கே இருக்கும் பாருங்கள், மேலே இருக்கும். லாபம் நஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி வரணும், வேறோ அது மாற்றி மாற்றி போட்டிருக்கானுங்க. லாபமா? சரி, சரியாக போச்சு. விற்ற விலை மைனஸ் அடக்க விலை, இது ஃபார்முலா. விற்ற விலையை விட அடக்க விலை கம்மியாக இருந்ததுனாக்கா ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், அப்போ லாபம். இது ஆக்சுவலாக ஃபார்முலாங்க. அதே நஷ்டமாக இருந்ததுன்னா நான் அடக்க விலை அதிகமாக இருக்கும், விற்ற விலை கம்மியாக இருக்கும். சதவீதம் இது, அதெல்லாம் விட்டுருங்க, வந்துடுங்க. ரொம்ப போட்டு குழப்பம் வேணாம், நான் நடத்தின வச்சு புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். அப்போ எவ்வளோ லாபம்? 4 ரூபா. அப்போ 8 ரூபாயில் 4 ரூபா எத்தனை சதவீதம்? 8ல் பாதி. அப்போ எவ்வளோ பார்த்தோன்னு சொல்லாமா? 50%. பின்னத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தீங்கன்னா உன் மூளை சொல்லும், டக்கு டக்குன்னு போட்டு போயிடலாம். எல்லாம் அடிச்சுட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். 4/8 × 100 அப்படி போட்டாலும் எவ்வளோ வரும்? 50 தான் வரும். அடுத்தது, ஒரு வானொலி பெட்டி ஒரு வியாபாரி ஒவ்வொன்றும் 5600க்கு விற்பனை செய்கிறார். ஒரு வானொலி பெட்டி விற்றதில் 10% லாபமும் மற்றொரு வானொலி பெட்டி விற்றதில் 10% நஷ்டமும் ஏற்படுகிறது. அவர் அடைந்த லாபம். இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இந்த மாதிரி கேட்பான், கவனிங்க. x² / 100 அதுக்கான ஃபார்முலா. முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஏன்னு ஒரு வானொலி பெட்டி, பின்னு ஒரு பொருள், ரெண்டும் ஒரே பொருள் தான், சரியா? 5600 அது நமக்கு தேவையில்லை, 10% நஷ்டம். இதையும் 5600 விற்கிறாரு, இதையும் 5600 விற்கிறாரு. இந்த பெட்டி விற்றதில் 10% லாபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்க விலை 5600 கம்மி. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோ. பீன்ற வானொலி பெட்டி விற்கிறாரு, பட் இதில் என்ன ஆகுது? 10% நட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5600 அதிகமாக இருந்திருக்கு அடக்க விலை, கம்மி ரேட்டுக்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம், சரியா? ஒன்றில் லாபம், சேம் ரேட்டுக்கு விற்றாரு, ஒன்றில் லாபம், இன்னொன்றில் நஷ்டம், ரெண்டோட பர்சன்டேஜும் சேம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அவ்வளோதான். x² / 100. எக்ஸ் மீன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜோ அது, ஓகேவா? 10 ரூபாயா? 10 ஸ்கொயர் / 100. 10 ஸ்கொயர் எவ்வளவு? 100. 100 / 100 அடிச்சுன்னா 1%. இது சும்மா கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா கான்செப்ட்டு? ரெண்டு பொருள் விற்கிறாரு, ஒரு பொருளை லாபம் கிடைக்கிது, இன்னொரு பொருள் நஷ்டம் கிடைக்கிது. லாபம் நஷ்டத்தினுடைய பர்சன்டேஜ் என்னது? சேம். விற்ற விலை சேம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எப்பயுமே கட்டாயம் நஷ்டம்தான் அடைவார். அந்த மாதிரி தான் நஷ்டம்தான், நட்டம்தான். ஆமாம் தானே? பாருங்கள், அந்த நட்ட சதவீதம் எவ்வளவு? 1%. அதே 2 5-5%. ஒன்று லாபம், 5% நஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ 5² / 100. 5 எவ்வளவு? 25. 25னா எவ்வளவு? 25/100. 4. சரியாக போச்சு. 1 4 தப்பு. 1/4. அப்போ எவ்வளவு? 0.25%.
1/4மா 1/4னா எவ்வளோ வேல்யூ 0.25% வந்து லாஸு. கட்டாயம் லாஸ் தான் இருக்கும், 4லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்தது இது ஒரு டைப்பு. 8 பொருட்களின் விற்பனை விலை 10 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம். இது ஒரு டைப்பு. 8 பொருட்களின் விற்பனை விலை, பொருள் எடுத்துக்கணும். பத்து பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். புரியுதா அண்ணனு? 8 பொருளை விற்கிற. இப்போ 10 பொருளை வந்து என்ன பண்ணுற, 100 ரூபா கொடுத்து வாங்குற. ஓகேவா? 8 பொருளை விற்கிற. கான்செப்ட் புரிஞ்சுக்கோ மெய்யழகன், கவனிங்க. 8 பொருளை விற்கும் பொழுது அந்த 100 ரூபா கிடச்சிருச்சு. ஓகேவா? 8 பொருளை விற்கும் பொழுது இப்போ என்னது லாபம் உனக்கு? 2 பொருள். ஓகேவா? அந்த 2ங்கிறது இந்த 8ல் எத்தனை சதவீதம்? ஏன்னா 8 தானே விற்றுருக்க, 2 ஓண்டை தானே இருக்குது. அதனால் விற்றதில் தான் நீ கால்குலேட் பண்ணணும். அப்போ 8ல் 2 எத்தனை சதவீதம்? 25%. 1/4 25%. புரிஞ்சதா? இங்கே பாருங்கள், கொஸ்டின் இன்னொரு தடவை படிக்கிறேன். 8 பொருட்களின் விற்பனை விலை 10 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். 10 பொருளோட அடக்க விலை அப்படின்னா அடுத்த 10 பொருளை நீ வாங்குற. சரியா? 8 பொருளை விற்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, உனக்கு கிடச்சிருச்சு 100 ரூபா கிடச்சிருச்சு. 10 பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குற. 8 பொருளை விற்கும் பொழுது உனக்கு 100 ரூபா கிடச்சிருச்சு. மிச்சம் 2 பொருள் லாபம். உன் கையிலேருந்து போன பொருள் என்ன பண்ணும், அதில் மிச்சம் 2 பொருள் தானே லாபம். 2ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? பொருளை வச்சு போடுறது இது. ஓகேவா? அப்போ 8ல் 2 எத்தனை சதவீதம்? அதுதான் கான்செப்ட். சதவீதம் கண்டு பண்ணிக்கணும்னா என்ன பண்ணும், இன்ட்டு 100. அது பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, 4ல் 1 பங்கு. ஸோ 25%. சதவீதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவ்வளோதான் போடணுங்க. இங்கே இதெல்லாம் எழுதுறதெல்லாம் சும்மா அங்கே உட்காந்து பேப்பரே தொடக்கூடாது. கொஸ்டினுக்கு பக்கத்தில் எழுதி சால்வ் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்தது 800 என குறிக்கப்பட்ட கிரிக்கெட் மட்டை 680க்கு விற்கப்பட்டால் குறிக்கப்பட்ட விலை 800 ரூபா. 680க்கு விற்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எவ்வளோ தள்ளுபடி? 150. ஆமாம், 800 மைனஸ் 120, சரி 650. அப்போ எவ்வளவு? 120. அப்போ 100 தள்ளுபடி தானே கேட்குறான். அப்போ மார்க்கெட்டு ப்ரைஸ்லேருந்து கொடுத்துருக்கணும். 800 120 × 100 ஃபார்முலா படி. 800ல் 120 எத்தனை சதவீதம்? அதான் ஃபார்முலா. கரெக்டா? ஓகே. இப்போ இதை டிவைட் பண்ணால் அது பண்ணால் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஆமாம், 120 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. கரெக்டா? 10% எவ்வளவு? 80 ரூபா. 120 மிச்சம் எவ்வளவு? 40. அப்போ எவ்வளவு? 5%. அப்போ எவ்வளவு? 5. அவ்வளோதான். இதுதான் போடணும், இவ்வளோதான் போடணும். இது கான்செப்ட் புரிகிறதுக்காக. இது அது மூளைக்கு புரிய வச்சுட்டுனா அது கடற்கடன்னு அது பேனா நீ எழுதவே தேவையில்லை, அது போட்டுரும். அவசரப்படக்கூடாது, ஆனால் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டில் போக போக. வந்துச்சா? ரைட். அகமத் ஒரு கணினியை 5200 வாங்கி 20% நட்டத்தில் விற்பனை செய்தார். விற்பனை விலை என்னவா இருக்கும்? நஷ்டம். அடக்க விலை எவ்வளவு? 5200. நஷ்டம் 20%. 10% எவ்வளவு? 1520. 20% 1520 எவ்வளவு? 3040. 3040. 3040 கரெக்டு தானே? அப்போ போட்டால் எவ்வளோ வரும்? 12160. 12160. எனக்கு இந்த கூட்டல் கழித்தெல்லாம் ஒழுங்காக வராது, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். 12000. அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணிட்டு வரீங்களா எல்லாத்தையும்?
இன்றைக்கி 3 டாபிக் பார்த்துருக்கோம். என்னென்ன? டைம் அண்ட் ஒர்க்கு. பொறுமையாக வீடியோ பாருங்கள், இப்போயே அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்தது ஏஜ். எல்லாம் பார்த்த கான்செப்ட் தான் எல்லாமே. டைம் அண்ட் ஒர்க்கில் என்னென்னு பார்த்தோம்? ஒரு ஈக்குவேஷன் மல்டிப்ளிகேஷன் ஒன்று. அடுத்து என்னது தேவை? பின்னம் சம்மந்தமான கணக்கு. அவன் தானே பின்ன சம்மந்தமானது. பின்னங்களை கூட்டல் கழித்தல். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம்? பைப்பு சிஸ்டம் பார்த்துருப்போம். கரெக்டாக? ரைட். ஏஜில் என்னென்ன வரும்? ஏஜில் சதவீதம் வரலாம், ரேஷியோ வரலாம், இதெல்லாம் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ என்ன பார்த்தோம்? லாப நஷ்டம். லாப நஷ்டம்னா என்னது? பர்சன்டேஜ் தான். ஆனால் இது எல்லாத்துக்கோட அடிப்படை எது? எல்லாத்துக்குமே அடிப்படை ஃப்ராக்ஷன், பின்னம் தான். சரியா? எல்லாம் லிங்க்கு. இதுவே தெரியாமல் இத்தனை வருஷமாக நம்மளை படிக்க வச்சுட்டாங்க. அவரை புரிஞ்சாதான் கேள்வி கேட்போம்ல, அதுக்காக. டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 4 எண்களின் சராசரி 90, அவற்றின் கூடுதல் என்ன? போட்டிங்களா மற்ற எல்லாரும்? 4 எண்களின் சராசரி 90, அவற்றின் கூடுதல் என்ன? 360. இன்ஜினியர் ஏன் கிளாஸ் வரலையா? அப்போலாம் ஆவரேஜுக்கு வரலையா? 4 எண்களின் சராசரி. நம்ம போவோம், எங்கே போகிறோம்? 4 எண் ஏதோ ஒன்று, எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு ஜட்டு ப்ளஸ் ஏ. இது 4ஐயும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணால் 90 சார். அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது அர்த்தம் கிடையாது. 4 எண்களின் சராசரி 90னா அங்கே எத்தனை 90 இருக்குது? 4 90 இருக்குது. 4 90ஐயும் கூட்டினோம்னாக்கா கூடுதல் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு சராசரி. எது சராசரி? 4 எண்களின் சராசரி 90 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 90 இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுன்னா டக்குன்னு ஆன்சர் வரும். சொல்கிறதுக்குள்ளே போட்டார் பாருங்க. அது மாதிரி யாருக்கு ஆன்சர் வந்துச்சு மூளையில் சொன்ன உடனே? 4 எண்களின் சராசரினா 4 எண்ணையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணால் வரும் சார் 90 சார். அப்படி போட்டினா அது தப்பு. அது கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. 4 எண்களின் சராசரினா என்ன அர்த்தம்? 4 90 இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தோமா? சராசரியில் என்ன கான்செப்ட்? மேட்டை தட்டி பள்ளத்தில் போடணும். அப்போ 4 எண்ணு 90 இருக்காது எக்ஸாக்டாக, வேறு வேறையாக இருந்திருக்கும். உயரமும் பெரிய நம்பரை வெட்டி சின்ன பள்ளத்தை போட்டு சமமாக்குறது. எல்லா நம்பரும் என்ன பண்ணுறது? சமமாக்குறது. இந்த கான்செப்டை வச்சு ஏகப்பட்ட கணக்கு இருக்குது. இதேமாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்? கான்செப்டை புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேக்ஸோட கூட்டல் கழித்தல் பெருக்கல். எப்படி? பெருக்கல்னா என்னது? கூட்டலோட இன்னொரு டைமென்ஷன் தான். அது தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. பெருக்கலோட தலைகீழ் வகுத்தல், வகுத்தலோட தலைகீழ் பெருக்கல். பெருக்கல்னா என்ன? கூட்டல், ஒரே நம்பரை எத்தனை தடவை கூட்டுறது. இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுருந்தால் முடிஞ்சு போச்சு. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரியா? நான் எத்தனை மார்க் எடுத்தேன் 10th? 37. 100க்கு 37. 200 கிடையாது, 100க்கு 50க்கு கிடையாது. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் படித்ததே இல்லை. 2011க்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் மேக்ஸ். படிக்கணும் என்ன அர்த்தம்? புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? அப்போ என்னால் முடியுதுன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் வரும். இப்போ ஆன்சர் வருதா? ஒரு சிலருக்கு நான் சொன்னேன்ல, நான் எம்எஸ்சி, அவன் ஃபிசிக்ஸ் படிக்கிறான், 4-5 வருஷம் ஐபிபிஎஸ் படிக்கிறான். 2011 இதே இடத்துல உட்காந்து அவன் டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடுவான் கடன்னு. நான் ஆன்சரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு செகண்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அவன் 3ஆவது ஸ்டெப்பு போயிட்டுருப்பான். இங்கே எத்தனை ஸ்டெப்பு இருக்குது? 2வது வேகமாக, அதுவும் பயங்கர வேகமாக எடுப்பான். நான் அப்படி கொஸ்டினை புரிஞ்சுட்டு டிக் பண்ணிவிட்டு உட்காந்துருவேன். சார் அதுக்குள்ளே போட்டிங்களா? எப்படி சார்னா இப்படி தான். எப்படி? கான்செப்டை புரிஞ்சிக்கணும். அதுமாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். புரிஞ்சிக்கணும், கொஸ்டினை புரிஞ்சிக்கணும். சரியா? ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் கிடையாது. நீ ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டுனா 4 நம்பர் இருக்கும். கொஷினை புரிஞ்சிக்கிட்டாக்கா அதுவே சொல்லும், இதுக்கு பக்கத்தில் இந்த நம்பர் தான் வரும்ன்ட்டு. சால்வ் பண்ணி பாரு, ஆன்சர் வரும். அப்படிலாம் அதுக்கு பக்கத்தில் ரிலேட்டடாக என்ன இருக்கும் அங்கே போகணும். ஃபார்முலா வச்சு போட்டால் அதுக்கு பேர் என்ன கிடையாது? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கிடையாது. அர்த்தமே என்னது?
நம்பர்ஸில் உன்னோட மனப்பாங்கு எப்படி இருக்குது, புரிஞ்சிருக்கியா, மன ஓட்டம் எப்படி இருக்குது, அதான் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது. புரிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம், போட்டுடலாம். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நீ போய் எல்லா சப்ஜெக்டையும் புரிஞ்சு படிச்சிருப்பேன்னு அர்த்தம். அங்கே போய் அங்கே சீட்டில் உட்கார்ற, ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வரான், அந்த பிரச்சனை என்ன பண்ணணும், நீ சால்வ் பண்ணணும். யார், சிவில் சர்வன். நாங்கள் சும்மா உட்காந்துட்டோம், நான் கலெக்டரு, ஆனால் எஸ்ஐ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், நீ இதான் பிரச்சனை, ரைட், ஓகே. காசு வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்சவனுக்கு சாதகமாக சொல்கிறது கிடையாது. புரிஞ்சு இது இந்த பிரச்சனை வருது, அப்போ இதை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சு சால்வ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், சமூகம் மாற்றம் அடையும், எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம், நாடு நல்லாயிருக்கும். நம்மளை சுற்றியில் இருக்கிற நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும். அதுதான் யாரோட வேலை, சிவில் சர்வன். நீங்கள் எல்லோரும் செக்ரட்டரி இருக்கான்ல, அங்கேருந்து விஏஓ வரைக்கும் ஒவ்வொரு பார்த்துருப்பான் சிவிக்ஸில், அவன் எல்லோரும் புரிஞ்சு இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் சமூகம் முன்னேறும். அதனால தான் அவங்களுக்கு பேர் என்னது, சிவில் சர்வன். அவன் பெரிய அப்பாட்டாக்கர்லாம் கிடையாது, வார்த்தையில் எடுத்துருக்கா, சிவில் சர்வன். சிவில்னால் யார், மக்கள், பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவன். நான் அரசு அதிகாரி, நான் பெரிய ஆள், அந்த பழைய அந்த ஆட்டிடியூட், அந்த குரூப்பு, ஒரு 3% குரூப் இருக்குல்ல, அவன் உருவாக்குனது நான் தான். எனக்கு இல்லை நீ அடிமை, அந்த எண்ணத்தில் போய் உக்காந்தினா வேலை செய்ய மாட்டேன், நாடு உருப்படாது. சிவில் சர்வன் நீங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒழுங்காக புரிஞ்சு படிக்கணும் எல்லாத்தையும். அப்போ தான் அங்கே போய் உட்காந்து வேலை செய்வேன், சமூகம் நல்லாயிருக்கும். சீஃப் மினிஸ்டர் மட்டும் நல்லா இருந்து கீழே உள்ளவங்களாம் ஒழுங்காக துபாகுரா இருந்தானா எப்படி இருக்கும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அல்லது எம்ப்ளாயெலாம் நல்லா இருக்கான், சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் டுபாகாராக இருக்கான், அப்போ என்ன ஆகாது, விளங்காது. அதுதான் நடக்குது இங்கே. சரி பார்ப்போம், அதனால் புரிஞ்சு இதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்ப்போம். அந்த இதை எடுக்க சொல்லியிருக்கேன், அவங்க தான் முன் வந்திருக்காங்க.